என்டிஏ கூட விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போயிருவாரு. அண்ணாமலை அழகா சொல்லியிருக்காரு, காஃபியும் தேயிலையும் ஒண்ணாகாது. தாலிக்கு தங்கம் ஆல்ரெடி இருக்கு. தாலிக்கு தங்கம் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம், அதை திமுக கைவிட்டது. இன்னைக்கு 206 அரசு பள்ளிகளை அரசாங்கம் மூடிவிட்டது. மாணவர்களை பிஞ்சு பருவத்திலேயே கல்விக்கூடத்திலிருந்து அகற்றி விடுவது இது RSS அஜெண்டா. பிஜேபியோடு கள்ள உறவு வைத்திருக்கிற திமுக தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துகிறது. திமுக பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்கு உனக்கு இவங்க தான் கிடைச்சாங்களா? சரி, அந்த கூட்டத்தையாவது பொதுவெளியில நடத்தினியா? அந்த கூட்டத்தையும் அரங்கத்தில் நடத்துற, என்னாச்சு? இந்த துண்டு போடுறது இருக்குல்ல, ஆமா சார், எங்க தோழர்களும் துண்டு போட்டுட்டு வருவான். இந்த இருக்கு துண்டு, இதை போட்டுட்டு தான் வருவான் சார். திமுக கேளுங்க, என்டிஏ கூட விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போயிருவாரு, துணை முதலமைச்சராக இருக்கான வாய்ப்புகள் இருக்கு, மறைமுகமா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல ANS பிரசாத் இதுல இன்வால்வ் ஆயிருந்தாரு. அவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்லும் போதும் எப்படிங்க அது கூட்டணி சாத்தியமாகும் அப்படின்ற விஷயங்களும் சொல்றாங்க. அண்ணாமலை அழகா சொல்லியிருக்காரு, காஃபியும் தேயிலையும் ஒண்ணாகாது, ரெண்டையும் சேர்க்க முடியாது. சரி, அதிமுக கூட்டணியில இருக்கிற பிஜேபி தாவேகா கூட வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தாவேகா பாஜக கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாவேகாவும் பாஜக கூட போவாது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல, அது இந்திய அரசியல்ல 2 வல்லாதிக்கங்கள், மத்திய அரசு, மாநில அரசு. கேள்வி கேட்கிற இடத்துக்கு எங்கள் தலைவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். அரசியல் எதிரி, கொள்கை எதிரி என்று பயன்படுத்தி கொண்டார். இன்னைக்கு அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கு வியூகம் வகுத்தாச்சு, வீதிக்கு வந்தாச்சு. என்ன வியூகம் சார் வகுத்திருக்கீங்க அரசியல் எதிரியை வீழ்த்துறதுக்கு? அவங்க கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் பேர் மாத்தி நீங்க ஒரு திட்டத்தை அறிவிச்சா அதுதான் வியூகமா? என்னது, என்ன திட்டம்? தாலிக்கு தங்கம் ஆல்ரெடி இருக்கு. தாலிக்கு தங்கம் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம், அதை திமுக கைவிட்டது. மீண்டும் அதை இன்றைக்கு நாங்கள் தாய்மாமன் சீர் திட்டம்னு சொல்லி 1 பவுன் மோதிரம், ஒரு பட்டுச்சேலை எங்க தலைவர் அறிவித்திருக்காரு. இதெல்லாம் பெண்களை நீங்க பின்னோக்கி எடுத்துட்டு போற வேலைகளை தான் பாக்குறீங்க. இல்ல பெண்களை சுயமரியாதையோட இருக்கணும், இல்ல பெண்ணுரிமை பேசணும்னா அவங்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு ஸ்ட்ராங் வேணும். அந்த விஷயத்தை தாவேகா தலைவர் விஜய் என்ன பண்ணிருக்காரு? நேற்றுக்கு ஒரு ஆட்டோ தொழிலாளி தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க முடியவில்லை என்ற கவலையில கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். ஆமா, திருவல்லிக்கேணியில பாத்தீங்களா? பார்த்தோம். 1 பவுன் தங்கம் 1,29,000 ரூபாய். இப்பொழுது அவருடைய மனைவியும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுதான் இந்த சமூகத்தினுடைய நிலைமை. என்ன சார் நீங்களும் இப்படி பேசுறீங்க? எனக்கு புரியல. 1,29,000 கொடுத்துட்டேன், அந்த திருமணம் சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் மாதம் 1,20,000 வருவதற்கான வழிகளை கொடுக்குறேன். அரசு வழியா, இல்ல அரசு வேலையோ, இல்ல அவங்களுக்கு படிச்சு இன்னும் அடுத்த நிலைக்கு போறதுக்கான முன்னேற்பாடுகளை செய்யறன்றதான சிறந்த அரசியலா இருக்க முடியும். இல்ல நாளைக்கு கல்யாணம் அவளுக்கு, 1 பவுன் தங்கத்துக்கு வழி இல்ல, எங்க தலைவர் தர்றேன்னு சொல்றாரு. சரி, இதையும் அதையும் நீங்க ஒப்பிடாதீங்க. சரி, கேட்டீங்களா? இது அடுத்த கட்ட நகர்வு. அது எப்படி செய்யணுங்கிறது. மாதம் தோறும் மகளிர் உரிமை தொகை இங்க இருக்கு. 2,500 ரூபாய் நான் வந்தா ஆட்சிக்கு வந்தா கொடுப்பேன். அந்த மகளிரையும் இன்னைக்கு எங்க தலைவர் 5 லட்சம் ரூபாய் மகளிர் சுய உதவி குழுவின் மூலம் மானியம் இல்லாமல் மானியத்தோடு வழங்கப்படும்னு அறிவித்திருக்கிறார். அதான் திட்டம். சுயசார்பும் தற்சார்பும் உள்ள பெண்களை தமிழ்நாட்டில் தயார் செய்வதுதான் எங்க திட்டம். அது மாதிரி அந்த மகளிருக்கான அறிவிப்புல எல்லோரையும் ஈர்த்தது. இன்னைக்கு பாலியல் குற்றங்களும், பாலியல் பலாத்காரங்களும், பாலியல் வன்முறைகளும் நடக்கிறது. இதனால இதெல்லாம் முன்னேற்பாடுகள். ஆமா, ராணி வேலு நாச்சியார் படை யூனிஃபார்ம் இல்லாம, சீருடை இல்லாம அந்த படை தமிழ்நாடு முழுவதும் கண்காணிக்கும், அதை கட்டுப்படுத்தும்னு அறிவிச்சிருக்காரு. ராணி வேலு நாச்சியார் படைன்னு. அது மாதிரி பெண்கள் சார்ந்த குற்றங்களை விசாரிப்பதற்கான நீதிமன்றம், இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட். ஃபாஸ்ட் ட்ராக் ஏற்கனவே இருக்கு, விரைவு நீதிமன்றம். இது பெண்கள் சார்ந்த ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட். அஞ்சலை அம்மாளினுடைய நினைவை போற்றுகிற வகையில் உருவாக்க போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார். சரி,
இடைநிற்றல் அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை. தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அது பற்றி கவலையும் இல்லை, அவர்கள் கண்டுகொள்ளவும் இல்லை. இன்னைக்கு 206 அரசு பள்ளிகளை அரசாங்கம் மூடிவிட்டது. அந்த பள்ளிகளை மீண்டும் திறப்பதற்கு இந்த அரசாங்கத்திடம் எந்த திட்டமும் இல்லை. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒரு புதிய கல்விக் கொள்கையை இன்றைக்கு ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. 3ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுத போகிற பையன் 4ஆம் வகுப்புக்கு போக வேண்டுமானால் அவனுக்கு ஒரு எக்ஸாமை வைக்கிறது, தரப்படுத்துதல் என்கிற பெயரில் மாணவர்களை பிஞ்சு பருவத்திலேயே கல்விக்கூடத்திலிருந்து அகற்றி விடுவது. இது RSSனுடைய அஜெண்டா. 3ஆம் வகுப்பு முடிஞ்ச உடனே அவனுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு முடிந்த பொழுது 6வது வகுப்புக்கு செல்வதற்கு நுழைவுத் தேர்வு, 8ஆம் வகுப்பு முடித்ததற்கு பிறகு 9ஆம் வகுப்புக்கு செல்ல அவனுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு. அவன் 10 படித்து அடுத்த கல்லூரிக்கு போவதற்கு என்ட்ரன்ஸ் நுழைவுத் தேர்வுன்னு சொல்லி மாணவர்களை தரப்படுத்தி கல்வி பயிலக்கூடிய இடத்திலிருந்து மாணவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு ஆபத்தான விளையாட்டை இன்றைக்கு ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. அதற்கு பேர் தான் நியூ எஜுகேஷன் பாலிசி. அதை சத்தமில்லாமல் அமல்படுத்தி கொண்டிருக்கிற பிஜேபியோடு கள்ள உறவு வைத்திருக்கிற திமுக தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துகிறது. இன்னைக்கு அந்த இடைநிற்றலை தவிர்க்கத்தான் இன்றைக்கு தந்தையால் தாயால் இல்லாவிட்டால் தந்தையும் தாயும் இல்லாமல் ஒரு குழந்தை பாதுகாக்கப்படுமானால் அதை பரிபாலிப்பதற்கு ஒரு இருக்கிறனால் அந்த குழந்தையினுடைய கல்வி முறையாக அவர்களுக்கு போக வேண்டும் என்று கருதித்தான் 15,000 ரூபாய் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. நீங்க இந்த மானுட கண்ணாட்டத்தோட பார்க்கணுமே தவிர விளம்பரத்திற்காக பார்க்கக்கூடாது. சரி, ஆனா ஒவ்வொரு டைம்லயும் வந்து தாவேக்கா இல்ல இது வந்து அதாவது இலவசங்கள் கொடுத்து மக்களை இன்னும் வந்து அடிமையாக தான் ஆக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு தாவேக்காவோட நிர்வாகிகள் பல இடங்களில் பேசுறதை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம விஜய் அவர்களும் அந்த டேர்ம்ஸையே கையாளுறாரோ? இல்லை, அதாவது காப்பி அடிக்கிறதுன்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு திமுக எல்லாத்தையும் எங்களை பார்த்து காப்பி அடிக்குது. உங்களை பார்த்தா? ஆமா, ஆட்சிக்கே வராத தாவேக்காவை பார்த்து திமுக காப்பி அடிக்குது. இந்த துண்டு போடுறது இருக்குல்ல, ஆமா சார், எங்க தோழர்களும் துண்டு போட்டுட்டு வருவான். இந்த இருக்கு துண்டு, இதை போட்டுட்டு தான் வருவான் சார். திமுக கேளுங்க, இன்னைக்கு திமுக என்ன செய்யுதுன்னா இப்பதான் துண்டு போட ஆரம்பிக்கிறான். ஓகே, மந்திரிகள் உட்பட மாநாட்டு மேடையில் பார்த்தா எல்லாரும் போட்டுட்டு உட்காந்துருக்கான். அது மாதிரி இந்த துண்டை சுற்றம் பாரு எங்க தம்பி, உற்சாகத்துல ரொம்ப பரவசத்துல துண்டை சுத்துவான். இன்னைக்கு திமுகவும் சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. மாநாடு நடத்தினாங்கல்ல, அதை மாநாடுன்னு மட்டும் அறிவிக்காம நிர்வாகிகள் சந்திப்புன்னு அறிவிக்கிறாங்க. ஓகே, மக்கள் சந்திப்புன்னு எங்க தலைவர் அறிவிச்சா, நிர்வாகிகள் சந்திப்புன்னு எங்க தலைவர் அறிவிச்சா, திமுகவும் நிர்வாகிகள் சந்திப்புன்னு அறிவிக்கிறாங்க. எங்க தலைவர் ரேம்ப் வாக்கு போனா தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் ரேம்ப் வாக்கு போகிறார். நாங்க என்னெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் காப்பி அடிச்சு தன்னுடைய கட்சிக்கு உயிர் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. திமுக மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு விட்டது. நாட்டு மக்கள் விஜய்க்கு வாக்களிப்பதற்கு முடிவெடுத்து விட்டார்கள். ஆர்த்து வருகிறது 2026, பூத்து வருகிறது புதிய தலைமுறை என்பதுதான் தமிழ்நாட்டின் இன்னைக்கு அரசியல். சார், உங்களை ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றீங்க, ஆனா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் அவங்களுடைய உடைகள்லயே அந்த அரசியல் வெளிப்பாடு இருக்கும். ஏன்னா அந்த கரை வச்ச வேஷ்டி கட்டுறதா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய ஷர்ட்ல இல்ல டிஷர்ட்ல அவங்களுடைய கொடியை பதிச்சுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களை பார்த்துதான் காப்பி அடிச்சிட்டாங்க நீங்களாம் நினைச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, எங்க கட்சி தோழர்களுக்கு சட்டையில எல்லாமே ஒரு அது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க வச்சிருக்க பட்டன் மாதிரி ஒரு பட்டன் வச்சிருக்காங்க எங்க கட்சி கொடியில. அது மாதிரி தலைவர் படம் போட்டு தமிழக படம் போட்டு ஒரு இது வச்சிருக்காங்க எல்லாரும். நான் மட்டும்தான் வைக்கல, ஓகே, எல்லாரும் வச்சிருக்காங்க. அதனால திமுக பார்த்து காப்பி அடிக்கிற நிலைமையில நாங்கள் திமுகவுடைய திட்டங்களை எப்படி நீங்க காப்பி அடிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க ஸ்டைல்ல எல்லாம் அவங்க காப்பி அடிக்கிறாங்க கூட எடுத்துக்கலாமா சார்? திட்டங்களை காப்பி அடிக்கிறது எங்க நோக்கம் இல்லை. நீங்க மத்தியானம் என்ன சாப்பிடுவீங்க? சோறு சாப்பிடுவீங்க, நானும் சோறு சாப்பிடுவேன். சரி, அப்போ என்ன பார்த்து தான் நாஞ்சில் சம்பத்தி சோறு திங்கிறாருன்னு சொல்லக்கூடாது. ஓகே, இதெல்லாம் பொதுவானது. சரி, அது மட்டும் இல்லாம இப்போ தாவேக்கா
அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க போறாங்க. கூட்டணி இல்லாம வெற்றி சாத்தியம்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா 24 கட்சியோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க திமுக. இப்போ 20 கட்சிகள் ஒரு பக்கமா இருக்கும்போது ஒரே ஒரு தலைவரை எதிர்க்கிறன்றது எவ்வளவு விஷயமா பாக்குறீங்க, எவ்வளவு பெரிய போரா பாக்குறீங்க? நீங்க பத்திரிகை படிக்கிறவங்களா இருந்தா ஒரு 4 நாளா உலகத்தையே கவர்ந்த ஒரு செய்தி. பாலேஸ்வர் ஷா என்பவர், அவருக்கு வயசு 35. அவர் ராப் பாடகர், ஊழலை எதிர்த்து பாடிக்கொண்டே இருப்பார் மக்கள் மத்தியில். அதனால மக்களின் கவனத்தை கவர்ந்தார். சரி, அதனால நேபாளத்தின் தலைநகர் காட்மாண்டின் மேயராக முடிசூட்டப்பட்டார் கடந்த காலங்களில். இன்னைக்கு அந்த பாலேஸ்வர் ஷா நேபாளத்தில் நடந்த பொது தேர்தலில் அவருடைய ரிப்பப்ளிக் கட்சி தன்னம் தனியாக நின்று பழம் தின்று கொட்டை போட்டவர்களை, பழம் பெரிச்சாடிகளை, சர்மா ஒளி போன்ற மூத்த தலைவர்களை எல்லாம் தூக்கி தூர கடாசி எறிந்துவிட்டு நேபாள அரசியலில் பாலேஸ்வர் ஷா அதிபராக இன்றைக்கோ நாளைக்கோ பொறுப்பேற்க போகிறார். நேபாளத்தில் நேற்று நடந்தது தமிழ்நாட்டில் நாளைக்கு விஜய் தலைமையில் நடக்கும். 2026 எலெக்ஷனோட ரிசல்ட் இங்க பல வேட்பாளர்களை இன்னும் சரியா நியமிக்காத இடத்துல இவ்வளோ நம்பிக்கையான வார்த்தைகளை பார்க்க முடியுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சார். அது மட்டும் இல்லாம இப்போ தாவேக்கான எடுத்துக்கிட்டாலே இவங்க என்ன பண்ண போறாங்க, இவங்க கிட்ட கொள்கையும் இல்லை, இவங்க கிட்ட சரியான திட்டங்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. ஸோ அப்படின்னும் போது கொள்கையோட சரியா செயல்பட்டு மட்டும்தான் கொள்கை இருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல. திமுகவில் இருக்கா? திமுக முந்தா நாள் ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடினாங்க அம்பத்தூர்ல. பேச்சாளர் யாரு தெரியுமா? தராசு ஷியாம், பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர். ஆமா, பேச்சாளர் யாரு தெரியுமா? பட்டிமன்ற ராஜா சாலமன் பாப்பையா. பட்டிமன்றத்தில் செத்து போன அறுவை ஜோக்குகளை திரும்ப திரும்ப சொல்லி பிழைப்பு நடத்துகிற ஒரு நாக்கு வியாபாரி ராஜா, அவர் பேச்சாளர். இன்னொரு பேச்சாளர் யாரு தெரியுமா? அப்துல் கலாமினுடைய உதவியாளராக இருந்தவர் என்று கருதப்படுகிற பொன்ராஜ். இன்னொரு பேச்சாளர் யார் தெரியுமா? விசி குகநாதன், காலாவதி ஆகி போன ஒரு இயக்குனர். திமுகவில் பேச்சாளர்கள் இல்லையா? திமுக பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்கு உனக்கு இவங்க தான் கிடைச்சாங்களா? சரி, அந்த கூட்டத்தையாவது பொதுவெளியில் நடத்தினியா? அந்த கூட்டத்தையும் அரங்கத்தில் நடத்துற, என்னாச்சு? கூட்டம் வராது திமுகவுக்கு. நேற்றைக்கு திருச்சியில் நடந்தது கேளுங்க. நேற்றைக்கு திருச்சியில் இல்லை, நேற்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி எங்க? பாரிஸ்ல ராஜா அண்ணாமலை மன்றத்தில். சிறப்பு பேச்சாளர் யார் தெரியுமா? விஐடி விஸ்வநாத். இந்தியாவின் பெரிய கல்வியாளர் வரிசையில் முதல் இடத்துல இருக்கிறவர். அமராவதியில், போபாலில், வேலூரில், சென்னையில் இன்னைக்கு சர்வதேச தரத்தில் கல்வி வழங்குகிற விஐடி விஸ்வநாதனை கூப்பிட்டு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல கூப்பிடுறாங்க. திமுக வறட்சியில் இருக்கு. அதுவும் பொதுக்கூட்டம் கிடையாது, அதுவும் அரங்க கூட்டம். அதனால திமுக என்கிற யானை இன்றைக்கு பூனையாகி விட்டது. இதே போல அடுத்தடுத்த நேர்காணல உங்ககிட்ட பேசணும். தேங்க்யூ சார்.